தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் அணி செயலர் திரு தனியரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ் வணக்கம். பாஜக தரப்புல இருந்து இப்போ சாதி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். பாஜக கட்சியினுடைய இந்த மாதிரி எல்லாருமே சாதிவாரிய கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா நாடு பிளவுபடும் அப்படின்னு சொன்னவங்க இப்ப மறுபடியும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கான அர்த்தம் என்ன? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்ப நாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பல இயக்கங்கள் முன்னெடுத்தாங்க. அதுல தனியரசு, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, நாடு முழுக்க பல மாவட்டங்கள்ல, தலைநகரங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி மத்திய அரசே, மாநில அரசே, மோடி அரசே, ஸ்டாலின் அரசேன்னு சொல்லி பல போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தது தனியரசு தான். அப்ப நான் சமீபத்துல 2-3 நாட்களுக்கு முன்பு டெல்லியில பாஜக அரசினுடைய மோடி தலைமையிலான ஐயா அமித்ஷா அரசு இப்ப நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் தந்திருக்கிறது, கொள்கை அளவில் ஏற்றிருக்கிறது. மகிழ்ச்சி, நான் வரவேற்கிறேன். ஆனா பாஜகவினுடைய நீண்ட காலமாக பாஜக அல்லது இந்துத்துவ இயக்கங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதை அவர்கள் ஏற்கவில்லை. அவை என்ன, கொள்கை அளவில் அவர்கள் அதை ஏற்காதவர்கள். ஏன்னா அது ஒரு உயர் சாதி வகுப்பினருடைய கோட்பாட்டை அல்லது அவருடைய தலைமையை பின்பற்றி வழிநடக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. அல்லது அந்த முன்னேறிய வகுப்பினருடைய தலைமையில் இயங்கக்கூடிய பாஜக அவர்களுக்கான அந்த இடபிள்யூஎஸ் சொல்லிட்டு இருக்க அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி ஒரு உயர் பிரிவினருக்கு 10 விழுக்காட்டை யாரும் போராடாமலேயே இப்பொழுதும் 10 விழுக்காட்டை சட்டமாக்கி அதை அவர்கள் அனுபவித்து வருகிற சூழ்நிலையில பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி உட்பட பல்வேறு நாட்டில் இருக்கிற நம்ம லல்லு பிரசாத் யாதவ் மாதிரி, முலாயம் சிங் யாதவ் அல்லது இப்போ அகிலேஷ் யாதவ் ஐயா மாதிரி பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி இந்தியா முழுக்க ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான உரிமை மறுக்கப்படுகிறது. நாட்டில் ஒரு உயர் வகுப்புகளில் உயர் பதவிகளில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு, ஒரு 3 விழுக்காடு 4 விழுக்காடு இருக்கிற ஒரு உயர் சாதியினரை சேர்ந்தவர்களே மொத்த அதிகாரத்திலும் பொறுப்புகளிலும் அரசு பணியில் இருக்கிறாங்க. கல்வி நிறுவனங்களின் ஒரு அறிவுசார் உயர்கல்வியில் இருக்காங்க. ஆகவே 1000 ஆண்டுகளாக சாதியின் பெயரால் அடக்கப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டு உரிமைகள், அதாவது வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகத்தை பாஜக வஞ்சிக்கிறது, மோடியா வஞ்சிக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் அரசு பணிகளை அல்லது அரசினுடைய எல்லா சலுகைகளையும் உரிமைகளையும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதுதான் நம்ம எல்லாரும் வச்சோம். தமிழ்நாட்டில் நம்ம தனியரசோ, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையாவோ நம்ம இங்க கோரிக்கை வைத்து போராடாத இயக்கங்களே இல்லை. நம்ம எல்லாரும் போராடணும். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் அந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி உள்ளது. மாநில அளவிலேயே எடுத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தோம். அப்ப முதல்வர் தளபதி ஸ்டாலின் அதை மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, மைய அரசு தான் அது பொருத்தமா இருக்குன்னு சொல்லி அதை ஒன்றிய அரசிடம் அந்த கோரிக்கையை வச்சாரு. நல்ல வேலை, ரொம்ப மகிழ்ச்சி. இங்க நம்ம ஏற்ற தீர்மானம் இப்ப ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால இது ஒரு நியாயமான, நேர்மையான, மக்களினுடைய உரிமைகளுக்கான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு குறிப்பாக ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருடைய ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கோரிக்கை மாதிரி. ஏன்னா 1931-3 வெள்ளை அரசாங்கம் ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கான மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் நம்ம இவ்வளவு காலமும் இப்ப மண்டல் கமிஷன் அது நமக்கு பரிந்துரைத்த 27 விழுக்காடு ஓபிசி மக்களுக்கு இருக்கிறது. அப்ப இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களில் சுமார் 70 விழுக்காடு ஓபிசி மக்கள், கிட்டத்தட்ட 70 விழுக்காடுனா கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி பேர் நம்ம ஓபிசி மக்கள் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்க. அப்ப இதர பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்கள் இத்தனை ஆண்டு காலம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு வருவதை நாங்கள் பட்டிய தொட்டியெல்லாம் பரப்புரை நடத்தணும். அதுல காங்கிரஸ் கட்சியும் இப்பொழுது இந்த கோரிக்கையை வலியுறுத்தியது. பாஜக தேர்தலில் பீகார்ல தேர்தல் வருது, அதெல்லாம் சமூக நீதிக்கான தளம் மாநிலம். அப்ப இது மாதிரியான மாநிலங்கள்ல தேர்தல் வருகிறது, அடுத்த தேர்தல்லாம் வருகிற பொழுது பாஜக ஒரு உயர் சாதிக்கான கட்சி என்கின்ற அந்த பிம்பத்தை சுமந்தால் எதிர்காலத்தில் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் மோடி அரசு மிக பெரும்பான்மையான தொகுதிகளை பெற்று தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும் என்று கருதப்பட்ட சூழ்நிலையில், நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலையில இந்தியா கூட்டணி சமூக நீதி கூட்டணியாக பரப்புரை நடத்துறாங்க. அப்ப பாஜக ஒரு சிறுபான்மை மைனாரிட்டி அரசாங்கமாக
தன் சுய தனித்த கட்சியை ஆட்சிக்கு வர முடியாம கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு லல்லு பிரசாத் யாதவ் மாதிரி தேசஸ்வாரி அவங்களை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு ஆட்சி நடத்துறாங்க. அப்ப இனி எதிர்காலத்தில் இன்னும் கூடுதலா பாதிக்கப்படக்கூடும் என்பதனால பாஜக தேர்தலில் எதிர்காலத்தில் இன்னும் நம்ம மக்களால, ஓபிசி மக்களால, பிற்படுத்தப்பட்ட மக்களால புறக்கணிக்கப்படுவோங்கிற அச்சத்தில் பாஜக இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறது. அதைத்தான் நம்ம மகிழ்ச்சியா ஒட்டுமொத்தமா நாட்டு மக்கள் அதை ஏற்கிறார்கள். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தனி அரசு, மத்திய ஒன்றிய பாஜக மோடி அரசினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கின்ற அறிவிப்பை மனப்பூர்வமாக வரவேற்கிறது, பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. இப்போ பீகாரினுடைய தேர்தலை ஒட்டி அவங்களுடைய தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்த கோரி இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிறதா பல கருத்துக்கள் இருக்கு. நீங்களும் அதுதான் முன்வைக்கிறீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப தேர்தலுக்கான வாக்கு எடுக்கிறது அப்படின்றப்போ அந்த இடத்துல ஓட்டர் மிஷின்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, விவி பேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுலயே நிறைய ஸ்கேம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒழுங்கா செயல்படுறது இல்ல அப்படின்ற மாதிரியான இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் செயல்படுறது இல்லைன்ற குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது மத்திய அரசு எடுக்கக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கரெக்டான முறையில எடுக்கப்படும்னு நம்புறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி அதுல ஏதாவது குளறுபடி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா, அந்த வாய்ப்புகள் நம்ம சட்டத்துல இடம் இருக்கா அப்படின்றது அந்த விளக்கமும் தான். இப்ப நம்ம விவி பேட், அதாவது இப்ப வாக்குச்சீட்டு முறைகேடு அல்லது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு அப்படித்தான் நம்ம பல பேர் குற்றச்சாட்டுகளை நம்ம முன்வைக்கிறோம். எனக்கு அதுல பெரிய அளவுல வாக்குப்பதிவு அந்த எலக்ட்ரானிக் அந்த போர்டிங்ல பெரிய அளவுல ஓட்டிங் மிஷின்ல பெரிய அளவுல முறைகேடு நடந்துடக்கூடும் நம்ம பகுதியில் இல்லை. இப்போ குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, மற்ற ஆந்திரா மாதிரி தென் மாநிலங்கள் இல்லை. அது ஏதாவது இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள்ல அப்படி இருக்குமாங்கிறத நமக்கு ஒன்றும் அது தெரியலமா. ஏன்னா நம்ம இங்க இப்ப நம்ம திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, 40 தொகுதியில நாடாளுமன்றத்தில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்ப பாஜக இங்க அந்த நம்ம எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு மாதிரி இங்க எதுவும் தவறு நடக்கல. அது மாதிரி மேற்கொண்டு அடுத்ததாக இங்க எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும் சில பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க சார். இல்லம்மா, ரொம்ப குறைவு. அப்படி அவங்க நினைச்சா சாத்தியம் தான், ஆனா அது வாய்ப்பு இல்லை. ஆகவே இப்ப நம்ம அதுல நம்ம அதை நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களை, நாட்டு மக்களை ஆறுதல் படுத்துவதற்காக சில கோரிக்கைகளை அல்லது சில குற்றச்சாட்டுகளை வைக்கிற மாதிரி தான் அப்படின்னு நான் அதை பாக்குறேன். அப்படி முறைகேடு நடந்ததை உறுதிப்படுத்தி நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம்னா அதை வெற்றி செல்லாதுன்னு சொல்ல போறாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லாம. அதே மாதிரி இந்த சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற பொழுது முறைகேடு நடந்துருமா அப்படின்னு கேட்கிற நீங்க நியாயமான கேள்வி. அதுல பாஜக அரசு நேர்மையாக அதுல எல்லா சமூகங்களையும் அந்த சமூகத்தின் தரவுகளின் அடிப்படையில் அந்த எண்ணிக்கையை பட்டியலிட வேண்டும் என்பதை நம்ம ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். ஏன்னா அதுல அவர்கள் விரும்புகிற ஒரு சமூகத்தை உயர்த்தி கூடுதலாக எண்ணிக்கையில அவர்கள் தனக்கு எதிரான சமூகம் என்று கருதுகிற ஒரு சமூகத்தினுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு ஏதாவது அதுல வாய்ப்பை பயன்படுத்துவார்களான்னா அது எனக்கு தெரிய வாய்ப்பு குறைவுதான். ஏன்னா நீங்க ஒரு எப்படி சொல்றீங்க இல்ல, அது அரசு பணியாளர் கணக்கு எடுக்க போறாங்க. இப்ப நீங்க ஒரு அரசு பணியில் இருக்கிறீங்க, நீங்க வீடு வீடா கணக்கெடுக்க போறீங்க. அப்ப கணக்கெடுப்பு நடக்கிற பொழுது அந்த கணக்கெடுப்பில் அந்த மக்கள் அந்த குடும்பத்தில் அவர்கள் சொல்லுகிற சமூகத்தை தான் நம்ம சாதியை தான் பயன்படுத்தி ஆகணும். அப்ப அதற்கு மாறாக இன்னொன்னு நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது பெரிய குற்றம் அல்லது. அப்ப நம்ம ஏற்கனவே ஊழல் குறித்து, முறைகேடு குறித்து அது எப்படி விதிகளுக்கு புறம்பானது என்று விவாதித்தோமோ அது மாதிரி இதுவும் சட்டத்துக்கு புறம்பானது, விதிக்கு புறம்பானது. ஆகவே அந்த கணக்கெடுப்பில் கூட பெரிய அளவுல முறைகேடு நடைபெறக்கூடாது என்று அரசு விரும்பணும். அரசு அப்படி ஒரு திட்டமிட்டு ஏதாவது ஒரு வகுப்பினரை உயர்த்தி காட்டுவதற்கு முயற்சித்தால் அதை எச்சரிக்கையா இருந்து அதை இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற ஊடகம், இன்னைக்கு இருக்கிற மற்ற நவீன இதுல வச்சு நம்ம எதிர்கட்சிகள் அல்லது சமூக ஆர்வலர்கள் இதை நம்ம கண்காணிக்கணும். இதுல ஏதாவது பிழை இருந்தா நம்ம உடனே திருத்தணும், அவ்வளவுதான். ஆனா அதுலயும் எனக்கு என்னமோ முறைகேடு எல்லாம் இது நடக்க முடியாது, நடக்கக்கூடாது. ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து பாஜக நடத்தி நேர்மையாக அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பை தருமானா பெரிய வியப்பு தாமாது. ஆனா நம்ம அந்த கோரிக்கையை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தணும். ஏன்னா இப்ப அரசாங்கம் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டு விட்டது, அதை நடைமுறையில் செயல்படுத்துகிறதுல உறுதியா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப மகளிருக்கான பாராளுமன்றத்தில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு ஏற்கனவே நீண்ட காலம் சொன்னாங்க. அப்புறம் கொள்கை அளவில் பாராளுமன்றத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைக்கு வரல. அது மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பும் தாமதம் கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பொருத்தி விரைந்து
மத்திய ஒன்றிய பாஜக மோடி அரசு நாடு முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்தணும். இதுல ஏதாவது குழப்பம் அல்லது நீதிமன்ற வழக்குகள் அவங்களே போட்டு இதை தடுத்து நிறுத்த பார்ப்பாங்க. அவைகளெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு மனப்பூர்வமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக அரசு நடத்தணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். இது நேர்மையான, நியாயமான, நீண்டகால கோரிக்கை. பாஜக அரசு இதை செய்யும் என்று நான் நம்புகிறேன். சார், வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு இது போன்ற வேறு என்ன செயல் திட்டங்களுக்கு நம்முடைய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டது? இது நடைமுறைப்படுத்தா வேற என்ன விஷயங்கள் எல்லாம் இது உதவிகரமா இருக்கும்? இதுல பாதிக்கப்படாததுமா, நீண்ட காலமா சமூகத்துல புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் இருப்பாங்க. இந்த வேலைவாய்ப்பு, கல்வி, உயர்கல்வி பெறாத நூற்றுக்கணக்கான சமூகங்கள், சாதிகள் இன்னும் பாரம்பரியமாக தன்னுடைய வாழ்விடங்களில் இருந்து உயர்கல்வி வெளிச்சத்தை பெறாமல் அல்லது சமூக அந்தஸ்தை பெறாமல் அரசியல் அங்கீகாரத்தை பெறாமல் பல சமூகங்கள் நாடு முழுக்க இருப்பாங்க. அவர்களெல்லாம் இந்த விகிதாச்சார அடிப்படையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இப்போ ஒதுக்கீடு செய்யப்படுகிற அரசின் சலுகைகளில், வேலை வாய்ப்புல, கல்வி நிறுவனங்கள்ல இந்த சமூகங்கள் அவர்களுக்கான இடத்தை பெறுகிறார்களா அப்படின்னு நம்ம இதுல நம்ம ஸ்கேன் இதுல நம்ம பார்க்க முடியும். எந்த சமூகம் உயர்வா இருக்கு, அதிகப்படியான எண்ணிக்கையில் பெற்றிருக்கிறாங்கிறதை நம்ம ஏற்கனவே வரலாற்று அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப என்ன நடக்கும்னாமா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையா நடத்தப்பட்டு விட்டால் எந்த சாதியும் சாதிக்கு அதிகப்படியான எண்ணிக்கையை பெற முடியாது. எந்த சமூகமும் தன்னுடைய சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்து கொள்ள முடியும். அப்ப இதுதான் உண்மையான ஜனநாயகம், உரிமை அப்படிங்கிற அளவில் இது சரியானதுமா, சட்டபூர்வமா, நியாயபூர்வமா ஒவ்வொரு சமூகமும் தன்னுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு வேலை வாய்ப்புல, கல்வி நிலையங்கள்ல கட்டாயமா அவங்களுக்கான உரிமை கிடைக்கும். ஆகவே இது சரியானது, பொருத்தமானது. ஆனா இது காலப்போக்கில் இந்த சாதிய கட்டமைப்புகள் நீடிப்பதற்கு இது ஒரு கருவியா மாறி இருக்கிற அச்சத்தை நம்ம நவீன சமூகத்தை படைக்க வேண்டும் என்று கருதுகிற நமக்கு இது தாழ்வுதான். ஒரு இந்தியா சாதிகள் இல்லாத ஒரு மனித சமூகமாக, நவீன சமூகமாக அது உருமாற்றம் பெற வேண்டும் என்பதில் நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அது காலமாக இங்கு சாதியின் பெயரால் இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்பட்டு வருது ஏற்கனவே. இப்ப நம்ம ஒன்றும் இதை புதுசா செய்யல. பட்டியல் சமூகம் இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 18+19 பட்டியலினர் பழங்குடி மக்கள். அப்ப நீங்க அதே மாதிரி இந்தியா முழுக்க ஒவ்வொரு பட்டியல் சமூகத்துக்கும் பழங்குடி சமூகத்துக்குமான ஒதுக்கீடு அரசியல் சாசனத்தாலே வழங்கப்படுகிறது. அப்ப முன்னேறிய சமூகத்துக்கு கிட்டத்தட்ட 10 விழுக்காடு ஏற்கனவே ஒன்றிய அரசு கொடுத்துருச்சு. 27 விழுக்காடு ஓபிசி, மண்டல் கமிஷன், பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு இருக்கு. அப்ப நீங்க துண்டா இருக்கு ஏற்கனவே. அது இனி ஆர்டர், ஒழுங்கா இது சாதிகளின் அடிப்படையில், எண்ணிக்கையின் அடிப்படையில் பதவிகள் பகிர்ந்தளிக்கப்படும். ஆகவே இது வேற தவிர்க்க முடியாதது. ஆனா எதிர்காலத்துல தவிர்க்கப்பட வேண்டியது. தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு ஏன் சொல்றீங்க சார்? இல்லம்மா, இது நவீன சமூகத்தை எப்படிமா உருவாக்க முடியும்? சாதியின் பெயரால் ஒரு நவீன மக்கள் சமூகத்தை சாதியின் பெயரால் நீங்க சாதியின் பெயரால ஒரு சமூகம் பரிணாம வளர்ச்சி பெறுவது என்பது ஒரு நாட்டின், ஒரு தேசத்தின் குடிமக்கள் சாதியின் பெயரால துண்டா பகுக்கப்பட்டு அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரே மாதிரியான ஒரு நிலைக்கு வந்த பிறகு இது தானா தகர்த்தெறியப்படும்ன்றதானே சார் பார்க்க முடியுது. அதுக்கு ஒத்துக்குவாங்களாங்கிறதா பிரச்சனை. இப்ப நம்ம இந்த எல்லா சமூகங்களும் தன்னுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு வருகிற சூழ்நிலையில் இப்ப நம்ம எல்லாரும் ஒரு தகுதி நிலை சமநிலைக்கு வந்துட்டோம். இனிமேல் இந்த இடஒதுக்கீடு, சாதி வாரியான இந்த முறை அமைவை நம்ம டெமாலிஷ் பண்றோம், ரத்து பண்றோம்னு ஒரு முடிவுக்கு வந்தா எந்த சமுதாயமும் ஒத்துக்காது. ஏன்னா நீங்க இது பல 100 ஆண்டுகளாக இப்ப பதவியை அனுபவிக்காத, உரிமையை பெறாத சமூகங்கள் இல்ல நாங்க இன்னும் இப்பதான் உயர்ந்த இந்த சலுகைகளை நுகருவதற்கான வாயிற்கதவில் இப்பொழுதுதான் உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். நீங்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக அனுபவித்து வந்தவர்கள், ஆகவே உங்களுக்கு வேண்டுமானால் அது தேவைப்படாமல் இருக்கலாம், எங்களுக்கு தேவைன்னு அவங்க கோருவாங்க. இதை நம்ம காலப்போக்கில் எதிர்காலத்தில் அது எப்படிங்கிறத நம்ம அந்த சமூக சூழலுக்கு ஏற்ப, அரசியல் சூழலுக்கு ஏற்ப நம்ம நவீன சமூகத்தை இந்த சாதிய கட்டுமானத்திலிருந்து விடுபட்டு சாதிகளற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கும் நம்ம தொடர்ந்து பரப்புரையை நடத்தணும். ஓகே சார், சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பல விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது மிக நன்றி. மிக்க மகிழ்ச்சி.